நிச்சயதார்த்தம் முடிந்த சில நாட்களிலேயே குடும்பத்தை வயநாடு நிலச்சரிவுக்கு பலி கொடுத்த பெண்ணுக்கு ஒரே ஆதரவாக ஆறுதலாக இருந்த வருங்கால கணவரும் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி மனதை ரணமாக்கியுள்ளது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விவரம். ஒரு மனுஷனுக்கு சோகம் வரலாம், ஆனா சோகத்தின் அடிச்சுவர்கள் தொடர்ந்து ஒரு சோகம் தாக்கியது சம்பவமா தான் இப்ப நம்ம பேசப்படுற சம்பவத்தை பார்க்கலாம். அதாவது கேரளா மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள சுழல்மலை என்ற பகுதியைச் சேர்ந்தவர் சிவனன். இவரின் மனைவி பார்த்தோம்னா சபிதா. இவங்களுக்கு பார்த்தோம்னா சுரேயா மற்றும் சுருதி என்ற 2 பெண்கள் உள்ளனர். இருவருமே வயதுக்கு வந்த நிலையில சுருதிக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தோம்னா கல்பாட்டா பகுதியை சேர்ந்த ஜான்சன் என்பவருக்கு திருமணம் நிச்சயார்த்தம் நடந்தது. இதனை அடுத்து பார்த்தோம்னா நிச்சயார்த்தம் முடிந்த நிலையில சுருதி கோழிக்கோடுக்கு வேலைக்கு சென்றுள்ளார். அவர் வேலைக்கு சென்ற 2ஆம் நாள் பார்த்தோம்னா மிகப்பெரிய சம்பவம். அதாவது சுழல்மலை மற்றும் அந்த பகுதியில ஏற்பட்ட மேம்பாடி என்ற பகுதியில ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு. இந்த நிலச்சரிவுல பார்த்தோம்னா சுருதியின் குடும்பம் முற்றிலும் அவர் வீடும் அவர் தந்தையும் முற்றிலும் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டாங்க. இந்த தகவலை அறிந்த சுருதி சம்பவ இடத்துக்கு பார்த்த போது பார்த்தோம்னா அங்க நான் வசித்த வீடு சுற்றிலுமா இல்லாத ஒரு சூழல் தான் இருந்துச்சு. சரி, அப்பா அம்மா தங்கச்சியாச்சும் அங்க உள்ள மருத்துவ முகாம்ல இருப்பாங்க. அங்க போய் பார்த்ததுக்கு அவங்களுக்கு கிடைத்த சுருதிக்கு பார்த்தது பார்த்தோம்னா சுரேயா என்ற தங்கச்சி மட்டும்தான் உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்டாங்க. மேலும் பார்த்தோம்னா தாய் தந்தை இருவருமே உடலே கிடைக்கவில்லை. இது போன்ற சூழல்ல சுருதிக்கு நிச்சயம் செய்யப்பட்ட ஜான்சன் சுருதிக்கு ஆறுதலாக இருந்தாரு. அந்த வயநாடு சோகத்தையும் தன் உறவினர் தன் குடும்ப சோகத்தையும் மறந்து இருந்த சூழல்ல சரி நம்ம போய் திரும்பி நிச்சயம் கல்யாணம் முடிச்சுக்கலாம், எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஜான்சன் சுருதியை அழைத்து கொண்டு வேனில் சென்ற போது அந்த வேன் விபத்துக்குள்ளாச்சு. இந்த விபத்துல 9 பேர் காயமடைந்த நிலையில சுருதிக்கு ஆறுதலாக இருந்த ஜான்சன் இன்று பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.